இதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா 2015 சொல்லலாம். பெரிய ஒரு வெள்ளம் வந்து சென்னைய முழுகி போச்சு. நெறைய கஷ்டப்பட்டோம். அதோட நிக்காம தொடர்ந்து எல்லா வருடங்கள்லயும் டிசம்பர் வந்தாலே மேகி பாக்கெட்டு, கேண்டிலு, போட்டு இதெல்லாம் ரெடியா வைக்கணுன்ற அளவுக்கு தொடர்ந்து நெறைய புயல், அதனால ஃப்ளட் இதே ரிப்பீட் ஆயிட்டு இருந்தது. சரின்னு அப்படியே கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனா, அதுக்கப்புறம் கோவிட் வந்தது. லாக்டவுன், வேக்சின் இப்படிலாம் வாழ்க்கையில நடக்குமான்னு நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்தது. நெறைய உயிரிழப்புகள். சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகலாம் அப்படின்னு மூச்சு விடுற நேரத்துக்கு, இப்போ இந்த வார், அதனால கிரைசிஸ், பிரச்சனைங்க. அதோட இல்லாம இப்ப ஏஐ, புது டெக்னாலஜிஸ் வேலையில சர்வை பண்றது அவ்ளோ கஷ்டமா இருக்கு. சரி, பர்சனல் லைஃப் தான் ஏதாவது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கான்னு பார்த்தா, கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆனா குழந்தை இல்ல. குடும்பத்தில பிரச்சனை. அது மட்டும் இல்லாம நெறைய ஸ்ட்ரெஸ்ஸு, நெறைய எக்ஸ்பெக்டேஷன், ப்ரெஷர், நம்மள சுத்தி, நம்ம வாழ்க்கையில டிவோர்ஸ் இந்த மாரி நெறைய ப்ராப்ளம்ஸ். இதுதான் நம்மளோட நியூ நார்மலா? நம்ம அந்த பழைய காலத்துல இருக்க மாரி கொஞ்சமாவது நிம்மதியா, கொஞ்சம் வருஷங்கள் தொடர்ந்து வாழ முடியாதா? உங்களோட கருத்து என்ன? நீங்களும் இப்படி தான் ஃபீல் பண்றீங்களா?